ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய சேனலுக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சேனலுக்காகன்னு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்பஸ்க்காகவும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஏர் ஹெட்ஃபோன் தான். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Zebronics Zeb Thunder அப்படிங்கிற இந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அது பை பண்ணியிருந்தேன். ஸோ இதை பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து அன்பாக்சிங் வந்து குயிக்காக பார்த்துடலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஒரு வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இயர் ஹெட்ஃபோன் வந்து ஒரு யூசர் வாங்கினாங்கன்னா என்ன மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அண்ட் அவங்களுடைய ஒப்பீனியன் அதை பற்றினது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் டயத்தில் நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ஹெட்செட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த ஒரு ஹெட்செட் வந்து வாங்கியிருந்தேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ டைரக்டா நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ பாக்ஸ் வந்தோடனே அதை நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பாக்ஸ் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. நார்மலாக இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். பட் உள்ளே பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வரும்போது இது இந்த ப்ரைஸுக்கு இந்த ஒரு பாக்ஸ் வந்து என்ன மாதிரி முன்னே வந்துக்கிட்டு இருந்ததுன்னா, ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா யூஎஸ்பி கேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரா விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. மற்ற அந்த இயர்ஃபோன் எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இந்த தனி பாக்ஸாக கொடுத்துருந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், முன்னே இருந்ததை விட. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் Zeb Thunder அப்படிங்கிறத. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கலர் ஆப்ஷன் வந்து அமேசானில் நான் பார்த்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது போக இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீட்டாக இருக்குங்க மொத்தத்தில் அன்பாக்ஸ் அப்படிங்கிறது பண்ணும்போது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி கேபிள் மட்டும் பிளாக் கலரில் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்தது. ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பட் இதில் வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது. சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆன் பவர் ஆஃப் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது போக Zebronicsனு 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பவர் ஆன் ஆகும். அண்ட் வந்து அட்டன் பண்ணுறது வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும். நமக்கு வந்து ஆக்ஸ் கேபிளுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்புட் கொடுக்குறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு, வால்யூம் அப்பு டவுனு பாஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹெட்டில் வந்து ஒரு மாதிரி உச்சில் வந்து வலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது போக நார்மல் ஸ்பாஞ்ச் 2 சைடும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ண முடியாது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணோடனே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஹெட்டுக்கு நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியும் பார்த்தேன். அதை நீங்கள் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அப்புறமும் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது சவுண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த விஷயங்களை பார்க்கலாம். ஸோ 3 கொடுத்துருந்தாங்க. இந்த ஹெட்ஃபோன் தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ சார்ஜ் நம்ம பண்ணல, ஆன் பண்ணல, ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் வேண்டாம்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆக்ஸ் கேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். லாஸ்ட்டாக யூசர் மேனுவல் சின்னதாக பார்த்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐ திங்க் இந்த கொசுபத்தி அட்டையிலலாம் பார்த்துருக்குங்க. இந்த லாங்குவேஜ்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து இந்த மாதிரி ஒரு கைடு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி சின்னதாக ஒரு யூசர் மேனுவல் வந்து. ஸோ மறக்காமல் படித்து பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அந்த இமேஜை பார்த்தா கூட நிறைய பேசிக்ஸ் வந்து நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது 142 கிராம் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் டைம் வந்து 1.5 மணி நேரம் எடுத்துக்கிடுன்னு இருக்காங்க. அது போக ப்ளேபேக் டைம் வந்து 9 மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜ் பண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் பண்ணி ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இது ஸ்டார்டிங் டைம் தான், பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அன்பாக்ஸ் பண்ணும்போது இதில் இருந்த திங்ஸ். ஸோ கைஸ், அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதுலேயும் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதனுடைய சைஸே எனக்கு காதுக்கு வர மாட்டேங்குது. இப்படி தான் மாட்ட வேண்டியதாக இருக்கும். பட் நமக்கு ஹெட்செட் ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே நான் ட்ராக் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 9 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து அப்படியே ட்ராக் ஆகுது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நம்ம வந்து இப்போ ட்ராக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து இருக்கும். ஸோ இப்போ எப்படி ஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பவர் ஆஃப். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம், இதில் வந்து டவுனு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SD கார்டு அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஸ் கேபிளுக்கான அந்த ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து லைட் வந்து இண்டிகேட் ஆகும் இல்லையா, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா USB சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ராக் பண்ணுறது அண்ட் மேலே வந்து குஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் இது வாங்கினேன். நார்மலாகவே இருக்கட்டும் பிளாக் கலர்லேயே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது ஓவரால் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது, பில்ட் குவாலிட்டியும் சரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சவுண்ட் குவாலிட்டியும் சரி, இந்த ப்ரைஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஹெட்செட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக ஒரு முக்கியமான காரணம் இதை பை பண்ணதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இயர்ஃபோன் வந்து வாங்குவேன். ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலாக நான் 100 ரூபாய்க்கு வாங்கினது. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம வந்து 1 மந்த் வரைக்கும் ஓடுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன் சைடு கேட்காம போயிடுது, அதுக்கு அடுத்தது மொத்தமாக போயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ரைஸ் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையராக இருக்கலாம். ஸோ அதன் காரணமாக வந்து நான் அந்த ப்ரைஸை பார்க்கும்போது இதுவே வாங்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை வந்து ரொம்ப ஹையா இருந்தது. லோக்கலாகவும் இருக்கு, பட் எந்த அளவுக்கு ஒர்த்தபிளா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து செப்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீசன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களே இப்போ பார்த்த மாதிரி ஜஸ்ட் வந்து ப்ளூடூத் மோடு இருக்கு, அதுக்கடுத்து SD கார்டு சப்போர்ட் இருக்கு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார்ஜ் இல்லாதப்போ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஆக்ஸ், மைக்ரோ SD, FM ரேடியோ, கால் ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட், அதுக்கடுத்து டூயல் பேரிங், ரீசார்ஜ் பேட்டரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் குஷன், இதெல்லாம் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ சாஃப்ட் ஏர் குஷன்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இயர்ஃபோன் வந்து 599, அதாவது ஒரு 600 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணேன். அந்த ப்ரைஸ்க்கு பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸில் வேறு ஹெட்ஃபோன்ஸும் இருந்தது, அதையும் நான் பார்த்தேன். பட் அது வந்து ஒயர் ஹெட்செட். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கும் போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. பட் இதில் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆக்ஸ் கேபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து FM மோட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு தோணுச்சு இதனுடைய ப்ரைஸ் ரேட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கைஸ், நான் அன்பாக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். ஸோ அந்த USB கேபிளில் பண்ணல. அதே சமயம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பர்சனல் சஜஷன், நீங்கள் வந்து எப்போவுமே ஹை வோல்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் அடாப்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஹெட்ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணும்போது. கைஸ், நார்மலாக நம்ம ஆக்ஸ் கேபிள் மூலிமா அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக ஹெட்ஃபோன் அண்ட் வந்து ஃபோனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம், எந்த விதமாக ஆன் ஆஃப்லாம் பண்ண தேவையில்லை. பட் ப்ளூடூத்தில் அப்படின்னு வரும்போது டேரெக்டாக அந்த பவர் ஆன் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணணும். ப்ளூ கலரில் லைட் இண்டிகேட் ஆகும். ஸோ நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் நம்ம மொபைலில் மட்டும் ப்ளூடூத் வந்து செக் பண்ண வேண்டி வரும். அது போக நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FM வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சென்டரில் இருக்கிற ஆப்ஷன் அந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும், வால்யூம் அப்பு டவுனுக்கு சென்டரில் இருக்கக்கூடியதை. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ FM மோடை வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளூடூத் வந்து இப்போ வந்து மொபைலில் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா செப் தண்டர் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதால ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனேபிள் ஆயிடுது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனேபிள் ஆயிடுச்சு. அதில் சார்ஜிங் கூட நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே கூட நம்ம சிம்பிளாக செக் பண்ணிக்கலாம். கைஸ், நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டனை வந்து டேப் பண்ணோடனே நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அகைன் ப்ளே பண்ணால் அந்த பட்டனே நம்ம அகைன் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங்க்கு நம்ம வந்து ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணணும், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ப்ரீவியஸ்க்கு போனோம்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு பின்னாடி, அதாவது மைனஸ் வந்து நம்ம வால்யூம் கம்மி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி காட்டினேன் டெமோக்காக. பட் உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பை பண்ணணும்னு நினச்ச ரீசன் வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஆக்ஸ் கேபிள்லேயே நான் வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஏன்னா ப்ளூடூத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எங்கே முன்னப்பின்னா ஆயிருமோ, சவுண்டு வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து அதில் எடிட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் ட்ரை பண்ணல. நீங்கள் நார்மல் யூசேஜுக்காக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவுட்டோருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸ்ல வச்சு கொண்டு போகலாம். பட் வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ஃபோல்ட் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் இதில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நம்மளால் இதை வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நானும் வாங்கினது இது இன்டோர் பர்பஸ்க்காக தான், அவுட்டோருக்காக கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்குக்கான ஆப்ஷனும் இருக்கும் சின்னதாக வந்து இந்த சைடு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் பவர் ஆஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பவர் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கே தெரில இந்த இருக்குது இல்லையா புடிசா, ஸோ இந்த இருக்குது இல்லையா சின்னதா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவரால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் கைஸ். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். அதே சமயம் ஏர் ஹெட்செட்டுக்கு முன்னாடி நான் வந்து ஒயர் இயர்ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து ப்ரைஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளேயே மூவ் ஆன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்ததால இதை வந்து பை பண்ணியிருந்தேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது பெர்ஃபெக்டாகவும் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. மறக்காம அந்த எஸ்டி கார்டையும் செக் பண்ணி பாருங்க. அந்த எஸ்டி கார்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், சாங்ஸ் வந்து கேட்கலாம். மேக்ஸும் வந்து 1000 பிலோ அப்படின்ட்டு வரும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்செட் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இதனுடைய பிரைஸ் ரேட் நான் வாங்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான், 599 அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ அந்த ப்ரைஸ் ரேட் தான். போக சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்குலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து போய்கிட்டு இருந்தது. அதுக்காக கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமேசானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைஸ் ரேட் வந்து ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போதும் 800 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி போணுச்சு. அனதர் இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் பார்த்தேன், எல்லாத்துலேயுமே 800 எல்லாம் அதுக்கும் அபோவாக இருந்தது. ப்ரைஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். ஓவரால் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. வீடியோவில் தான் கைஸ் இதை பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்விமர்ஸ் இந்த விளையாட்டுனா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மண்ணில் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.